நான் இடக்கை என்ற ஒரு நாவல் எழுதினேன். அந்த நாவல் எழுதும்போது அந்த நாவலுக்காக நீதி சாஸ்திரங்களை எல்லாம் படித்தேன். இந்தியாவில் நீதி எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது, நீதி யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, யார் வழங்கினார்கள், எப்படியெல்லாம் நீதி வழங்கினார்கள் என்று வியப்பாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு இன்று இருக்கக்கூடிய நீதி முழுவதும் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கிய நீதிமுறை. நம்முடைய சொந்த நீதிமுறை என்றால் ஒவ்வொரு மண்ணும் அந்த மண்ணுக்கான ஒரு நீதி சாஸ்திரங்களையும் நீதிமுறையையும் நீதி பரிபாலனத்தையும் செய்திருக்கிறது. அதில் சில உயர்வான விஷயங்கள் இருக்கிறது. அந்த உயர்வான விஷயங்கள் எல்லாம் இன்றும் நடைமுறையில் மக்களிடம் இருக்குது. அது எந்த சாஸ்திரத்திலும் எந்த சட்டப்புத்தகத்திலும் எழுதப்படவில்லை. அதனால் இந்தியர்கள் நிறைய பிரச்சனைகளை என்ன செய்வாங்கன்னா, பேசி தீர்த்துக்கலான்னு முதல்ல முடிவுக்கு வருவாங்க. அவர்களாக பேசி தீர்ப்பார்கள். பேசி தீர்ப்பதற்கு அவர்களால் முடியாவிட்டால் அப்படி பேசி தீர்க்கக்கூடிய மனிதரை கண்டுபிடிப்பார்கள். அவர் வழி பேசுவார்கள். அவரால் முடியாவிட்டால் இன்னொருவரை கூட்டுவார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடாமலேயே நீதியை பெற முடியுமா என்றால் இந்தியர்கள் அதிகம் அதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நீதிக்கு போக மாட்டாங்க. ஒரு பிரிட்டிஷ் நீதி அரசரனுடைய வாழ்க்கை குறிப்பில் ஒன்று படித்தேன். 100 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவில் ஏறேனும் ஒருவர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு சாட்சி கூண்டில் ஏறினால் அந்த சாட்சி கூண்டில் இருப்பவர் பொய் தான் சொல்கிறாருன்னு பிரிட்டிஷ் ஜட்ஜு நினைப்பாராம். நினைப்பதோடு அவர் ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு, இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்தியர்களுக்கு நீதிமன்றத்துக்கு வந்தால் பொய் சொல்ல மட்டும்தான் தெரியும், இவர்கள் உண்மையை பேச மாட்டார்கள், யாரோ சொல்லிக் கொடுத்ததை நீதிமன்றத்தின் படியேறி பொய் சொல்லுவார்கள் அப்படின்னு. இன்னொரு பிரிட்டிஷ் ஜட்ஜ் இவருக்கு எதிர்வினையாக ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். இது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தும் என்று நீதியரசர் சொல்லுவது தவறு, இந்தியாவை விட இங்கிலாந்திற்குத்தான் அதிகம் பொருந்தும், அதிகம் நீதிமன்றத்தில் பொய் சொல்லக்கூடியவர்கள் இங்கிலாந்தில் தான் வசிக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு கூடுதல் வரியை எழுதுகிறார். இந்தியாவில் நீதிமன்றத்தில் ஒருவர் பொய் சொல்லுகிறார் என்றால் அவர் பொய் சொல்கிறார் என்று நீதிமன்றத்துக்கே தெரியும், அப்படித்தான் பொய் சொல்லுவார். ஆனால் பிரிட்டனை சேர்ந்த ஒருவர் நீதிமன்றத்தில் பொய் சொல்கிறார் என்றால் அவர் பொய் சொல்கிறார் என்று நீதியரசரால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அது தேர்ந்து வடிகட்டிய பொய். இந்தியர்கள் அவ்வளவு பொய்யர்கள் அல்ல. உண்மையில் இந்தியர்களுக்கு எந்த ஒன்றையும் 2வது முறை அப்படியே சொல்ல தெரியாது. தன்னுடைய நினைவாற்றலை கொண்டு சொல்ல சொன்னால் கூடித்தான் சொல்வார்கள், குறைத்து சொல்லவே மாட்டாங்க. அங்கே 5 பேர் வந்திருந்தாங்க, அங்கே ஒரு 50-100 பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நீதிக்கு அது அல்ல. நீதி என்ன செய்கிறது என்றால் துல்லியமாக ஒன்றை சொல்ல வேண்டும், நடந்ததை அப்படியே சொல்ல வேண்டும், 100 முறை கேட்டாலும் சொல்ல வேண்டும் என்று. நீதி சாஸ்திரங்களை இந்தியாவில் பகுத்து பார்த்தால் தெரிகிறது, அத்தனை விதமாக துல்லியமாக ஆய்வு செய்து நீதியை சொல்லியிருக்காங்க. நான் இடக்கையில் அப்படி ஒரு நீதியினுடைய கதையைத்தான் நான் நாவலாக எழுதினேன். அதில் ஒரு நிகழ்வை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காசியில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு கற்பனை அது, அதை நான் கதையாக எழுதினேன். அந்த கற்பனை என்ன அப்படின்னா, 2 புழுக்கள் சாலையில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ரதம், வேகமாக வந்த ரதம் அதில் ஒரு புழுவை ஏற்றி கொன்னுருச்சு. ஒரு ஆண் புழுவை பறிகொடுத்த பெண் புழு திரும்பி பார்ப்பதற்கு முன்னாடி ரதம் வேகமாக போயிடுச்சு. பெண் புழுவுக்கு தன்னுடன் வந்த ஆண் புழுவை ஒரு ரதம் ஏற்றி கொல்லப்பட்டது அநீதி அப்படின்னு தெரியுது. இந்த அநீதிக்கு நீதி கேட்பதற்காக இந்த பெண் புழு அப்படி ஊர்ந்து அரண்மனையினுடைய படிக்கட்டுகளில் ஏறி அங்கே அந்த காசி நகரத்தினுடைய நீதி மண்டபத்தில் எல்லா உயிர்களுக்கும் ஒரே நீதி தான். அதனால் இந்த புழு போய் நீதி மண்டபத்தில் நின்று சொல்லுது, என்னுடைய ஆண் துணையை இப்போ ஒரு ரதத்தில் ஏற்றி கொன்னுட்டாங்க, வழியில் ஒருவர் வேகமாக வரும்போது கொல்லப்பட்டார், இதுக்கு விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு. உடனே அந்த நீதிமன்றம் கேட்குது, இது குற்றம் என்று எதனால் சொல்கிற அப்படின்னு. ஏன் ஒரு புழுவை கொல்வது குற்றம் இல்லையா அப்படின்னா, மனிதர்களை பொறுத்த மட்டில் குற்றம் இல்லை. மனிதர்களை பொறுத்த மட்டில் குற்றம் என்றால் இன்னொரு மனிதனை கொல்வது தான் குற்றமே தவிர வேறு எந்த உயிரை கொல்வதும் மனிதனை பொறுத்த மட்டில் குற்றம் இல்லை. அது இப்படி மனித உயிருக்கு ஒரு மதிப்பு, ஒரு புழுவினுடைய ஒரு உயிருக்கு ஒரு மதிப்பா அப்படின்னு அது கேட்குது. இல்லை, உண்மையில் சாஸ்திரத்தின்படி எல்லா உயிர்களும் சமமானது தான். அப்படின்னா ஒரு ஆண் புழுவை கொன்றது குற்றம்தான், விசாரிங்க அப்படின்னு. சரி, நீ சொல்வதோட வாதத்தின்படியே அதை குற்றம்னு வச்சுக்கிடுவோம். இந்த குற்றத்தை நாங்கள் விசாரணை செய்து எங்களுடைய அதிகாரிகள் போய் பார்வையிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் தான் அதை என்னென்னு எடுப்போம், அதுவரை போயிட்டு வாங்குறாங்க. இப்போ அந்த புழு நீதி சபையில் கேட்கிறது, நீதி கிடைப்பது எப்போது என்று எனக்கு தெரிய வேண்டும்னு சொல்லுது. எப்படி சொல்ல முடியும், நீதியை குறிப்பிட்ட காலத்தில் வழங்க முடியாது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த புழு இன்னொரு கேள்வியை கேட்கிறது, தாமதித்து வழங்கப்படக்கூடிய நீதி என்பது அநீதி தான் இல்லையா அப்படின்னு கேட்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்காக அவசரப்பட்டு வழங்கக்கூடிய நீதியும் அநீதி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், ஆனால் எப்போது என்று தெரிந்தால் அதுவரை இந்த நீதிமன்ற வாசல்லே காத்திருப்பேன். ஏனால் பறி கொடுத்தது என்னுடைய துக்கம்,
என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் விசாரிப்பது என்ற ஒரு நாடகத்தை ஆடினால் அனுமதிக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற அன்னைக்கு வரைக்கும் வெளியே காத்திருப்பேன் அப்படின்னு. அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து யாருடைய ரதம் போனது, யாருடைய ரதத்தின் காரணமாக இந்த புழுவினுடைய ஆண் புழு கொல்லப்பட்டதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கங்கிறாங்க. விசாரித்து வந்து சொல்கிறார்கள், அது ராணியினுடைய ரதம். ராணி அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தார். அவருடைய ரதத்தில் தான் இந்த மாதிரி ஒரு புழுவை கொண்டுட்டாங்க அப்படின்னே அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எழுந்து சொல்லுகிறார், மன்றத்துக்கு போடு. ஒரு புழு தன் கணவனை இழந்த, தன்னுடைய துணையை இழந்த புழு ஒவ்வொரு கதவாக தட்டி 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 நீதி கேட்டு முடியாமல் கடைசியில் போய் கங்கையிடம் கேட்கிறது, கங்கையே நீ நீதிக்கு பொதுவானவள், அநீதி எப்போதெல்லாம் எழுகிறதோ அப்போதெல்லாம் கங்கை பெருகி வந்து நீதியை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அப்போ நீ வந்து நீதி கேளு அப்படிங்கிறான். கங்கை நீதி கேட்க போகும்போது அவர்கள் சொல்கிறாங்க, கங்கையே வந்தாலும் ஒரு மன்னர், ராணி இவர்களை தண்டிக்கிறதுக்கு இந்திய சட்டத்தில் இடம் கிடையாது, அதனால் தண்டிக்க முடியாதுன்னு. கடைசியில் அந்த புழு வானுலகத்துக்கு சென்று கடவுளினுடையமே முறையிடுகிறது, இதுதான் நீதி என்றால் இப்படி ஒரு நீதியை நீங்கள் ஏன் இவ்வளவு காலம் அனுமதிக்கிறீர்கள், நேரடியாக நீங்களே பிரசன்னமாகி நீங்களே நீதி கேளுங்கள் என்று. கடவுளே கடைசியில் அந்த அவைக்கு வருகிறார், நீதியை வழங்குங்கள் என்கிறார். ராணியை வர வைக்கிறாங்க. நீ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ராணி சொல்கிறார், எனக்கு சாலையில் ஒரு புழு போகிறது என்று தெரியாது, அப்படி ஒன்று கடந்து போகிறது என்று நான் கவனமே கொள்ளவில்லை, அதனால் என்னை தண்டிக்க முடியாதுன்னு. இப்போ இந்த புழுவிடம் கேட்கிறாள், அது செய்த தெரியாமல் நடந்ததானே தவறு தானே என்ன சொல்கிறது, தெரியாமல் நடந்த தவறு தான், ஆனால் ஒரு தவறுக்கு தான் காரணமே இல்லை என்று ஒருவர் சொல்வது இன்னும் பெரிய தவறு. அவர் தெரிஞ்சிருக்கணும், இது வழக்கு வந்த பின்னாடியாவது இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு தண்டியுங்கள். முடிவாக அந்த ராணியை தண்டிப்பது என்று முடிவு செய்கிறார்கள். என்ன தண்டனையை வழங்கலாம் என்று அந்த புழுவிடமே கேட்கும்போது அந்த புழு சொல்கிறது, ஒரே தண்டனை தான், நான் அவளை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகில் வழங்கப்படக்கூடிய தண்டனையிலேயே உயரிய தண்டனை ஏதேனும் ஒன்று என்றால் அது உரியவராலேயே மன்னிக்கப்படுவது தான். அதிலும் கூட என்ன, இவ்வளவு படிக்கட்டுகளை தட்டி 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 ஓய்ந்த கரம் கடைசியில் யார் பக்கம் இருக்கிறது என்றால் உங்களை தண்டிக்க வேண்டும் என்றல்ல என்னுடைய நோக்கம், நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு நீதியின் பொருட்டு ஒரு சிறு புழு எழுப்பிய ஒரு நாடகத்தை தான் நான் எழுதினேன். இது எங்கிருந்து எனக்கு இப்படி ஒரு நாடகத்தை எழுதுவதற்கான உத்வேகம் கிடைத்தது என்றால் ராமாயணத்தில் தான் கிடைத்தது. ராமாயணத்தில் தான் ராமனிடம் போய் ஒரு நாய் முறையிடுகிறது, சும்மா போனேன் யாரோ ஒருத்தன் மேலே கல்லறிகிறான், எனக்கு நீதி வழங்குங்கள் ராமனே அப்படிங்குது. ராமன் சொல்கிறார், சும்மா போகிற ஒரு நாயை ஏன் கல்லறிகிறான், அதுதான் எனக்கும் தெரியல, நான் சும்மா போனேன் அவன் கல்லறிஞ்சான், அவனை அழைச்சிட்டு வாங்க. நான் அழைச்சிட்டு வந்து ராமர் கேட்கிறார், ஏன்பா நாய் மேலே கல்லறிச்சேன், எனக்கு ஏதோ வீட்டில் கோவங்க, அந்த கோவத்தை காட்ட வழி இல்லை, நாய் மேலே எரிஞ்சிட்டேங்கிற. அவன் பக்கம் சரிதான், நாய் செஞ்சது தப்பு தான். அப்போ நாய் கேட்குறாரு, என்ன தண்டனை அவனுக்கு வழங்கலாம் என்று. வேறு எங்கேயுமே அப்படி ஒரு தீர்ப்பை நான் கேட்டதே கிடையாது. அந்த நாய் சொல்லுகிறது ராமனிடம், நீங்கள் இவனை ஒரு மடாதிபதி ஆக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. மடாதிபதினா என்ன, ஒரு மடத்துக்கு தலைவராக மாற்றுறது. மடத்துக்கு தலைவனாக தவறு செய்தவனை ஏன் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டால், இவன் மடாதிபதி ஆனால் நிறைய தவறுகள் செய்வான், நிறைய தவறுகள் செய்தால் அடுத்த முறை தெருநாயாக பிறப்பான், அப்போது என் நிலை அவனுக்கு புரியும் அப்படின்னு. அந்த கால மடாதிபதிகளாக இருக்கலாம், அவர்கள் மீதான விமர்சனமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கதை தண்டிக்கப்பட வேண்டியவரிடமே தான் தண்டனையை கேட்கிறது. யார் அதற்கு காரணமாக, அந்த நாய் தான் பாதிக்கப்பட்டதா, அதனிடமே என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழக்கு கருத்து, நீங்கள் ஒரு நீதியரசர் முன்னால் நிற்கும்போது நீங்கள் அவருக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறீர்கள் என்று கேட்பாரா என்ன? இல்லை. இப்போது சட்ட புத்தகங்கள் தான் பேசும், சாதுரியம்தான் பேசும். எந்த அளவுக்கு மிக அழகாக பொய்களை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவது அழகு. அப்படின்னா நீதியின் பெயரால் ஒரு சமூகமே தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் இதிகாசங்கள் திரும்ப நீதியின் குரலை ஒலித்துக்கிட்டே இருக்கு. நீதி வெல்லும், நீதி வெல்லும், நீதி வெல்லும் அப்படிங்கிற குரலை எங்காவது இடைவராமல் நீங்கள் கேட்குறீங்கன்னா அது இதிகாசத்தை தான் கேட்பீங்க. எல்லோருடைய பிறப்பிலிருந்து தான் மகாபாரதம் தொடங்குகிறது. அது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. என்னன்னா, எவர் பிறப்பும் இங்கே இயல்பானது அல்ல. ஒருவர் பிறக்கிறார் என்றால் அது ஒரு குழந்தை பிறந்துருச்சு இல்லை, அதுக்கு பின்னால் யாரோ ஒருவருடைய வேண்டுதல், யாரோ ஒருவருடைய பிரார்த்தனை,
எத்தனையோ கோவில்களில் ஏறி இறங்கி அவர்கள் செய்த பலன் எல்லாமும் சேர்ந்துதான் ஒரு குழந்தையாக இருக்கு. அதுவும் கூட அவர்கள் விரும்பிய குழந்தை. ஒருத்தருக்கு எனக்கு பையன் வேணும்னு வச்சுருந்துருப்பார், பையன் பிறக்காமல் போய் 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பையன் வந்திருப்பான். அல்லது பொண்ணு வேணும்னு வச்சுருந்துருப்பார், பொண்ணு இல்லாமல் போய். அப்போ ஒவ்வொரு பிறப்பும் இந்த உலகிற்கு வரக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லுது. அந்த அதிசயத்தை எந்த வழியாகலாம் மகாபாரதம் வெளிப்படுத்துகிறது என்றால், கடவுளினுடைய பிரதிநிதிகளாக மனிதர்கள் தோன்றுகிறார்கள். இன்னொரு பக்கம் மனிதர்களே ஒரு பெரும் குடும்பத்தை போல இருக்காங்க. பாண்டவர்கள் 5 பேர் 5 தெய்வங்களினுடைய பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். அவர்கள் அல்ல எனக்கு பிடித்தமானவர்கள். ஒரு பார்வையற்ற தாயும் தந்தையும் 100 பிள்ளைகளை வளர்த்தார்கள். கௌரவர்கள் என்ற 100 பிள்ளைகளை உருவாக்கினார்கள் என்றால் அவர்தான் என் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டையா. என் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி தான் 10-20 பிள்ளைகளோடு தன்னுடைய குடும்பத்திற்குள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்திருப்பார். எங்காவது ஒரு இடத்தில் திருதராஷ்டிரன் என்ற அந்த பார்வை இல்லாத அந்தக ராஜா ஒரு பொறுப்பற்ற தகப்பன் என்று ஒரு வரி கிடையாது அதில். அப்படின்னா அவர் தன்னுடைய 100 பிள்ளைகளையும் சரியாகத்தான் வளர்த்திருக்கிறார். ஒரே ஒரு பிள்ளை அவனுடைய சொந்த தவறால் சொந்த பலகீனத்தால் அவன் ஏற்படுத்திய பிரச்சனை 100 பேரையும் பாதிக்கிறது. அந்த 100 பேர் அல்ல, அதில் ஒரு பெண் இருக்கிறாள். நாம் எப்போ கௌரவர்களை பற்றி நினைக்கும் போதும் ஆண்கள் பெயர்களை மட்டுமே சொல்லுகிறோமே தவிர அந்த 100ல் ஒருவர் துஷலை என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு அத்தனை அண்ணன்மார் இருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்தாலே அந்த பொண்ணு பெருமைப்பட்டுக்கலாம். என்னென்னா எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் வாங்கி தருவான் அப்படின்னு. உங்களுக்கு 99 அண்ணன்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவளுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கும்போது அந்த தங்கையுடைய மாப்பிள்ளை சொல்கிறான், எனக்கு 99 மச்சனமாக இருக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவார்கள், ஒரு மச்சனை இருந்தாலே மச்சனை நம்பி மலை ஏறலாம் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா ஒருத்தனுக்கு 99 மைத்துனன் இருக்கிறான் என்றால் அவன் பெருமைக்குரிய மாப்பிள்ளையாக இருப்பான். கௌரவர்கள் மீது எங்கேயுமே மகாபாரதம் அவர்கள் தீவினையினுடைய அடையாளமாக, மோசமானவர்களாக, எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக அல்ல. அவர்கள் செய்கிற செயல், அந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள், அவர்கள் தன்னுடைய சுய கர்வத்தாலும் வீழ்ச்சியை நோக்கி அவர்களாக முன்னகர்ந்து செல்வதாலும் தான் வீழ்கிறார்கள்னு சொல்லுகிறது. மகாபாரதம் முழுவதும் பார்த்தால் மிகச்சிறந்த நட்புக்கு அடையாளமாக யாராவது 2 பேரை சொல்ல முடியும் என்றால் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இருக்கிற நட்பு தான் இருக்கிறது. மிக மோசமான மனிதனாக கருதப்படக்கூடிய துரியோதனன் தான் நட்பில் போற்றுதலுக்குரிய நண்பனாக இருக்கிறான். யாரே எவரனே தெரியாத ஒரு கர்ணனை ஒரு சபை அவமதிக்கும் போது, நான் இருக்கிறேன், நான் உன்னை அரசனாக்குகிறேன் என்று ஒரு குரல் எழுகிறது என்றால் இதைவிட நட்புக்கு வேற என்ன அடையாளம் வேணும்? அந்த துரியோதனனை எனக்கும் பிடிக்கும். துரியோதனனை பிடிக்காத இடங்கள் வேறு. ஆனால் ஏதோ ஒரு சபை ஒருவனை நிராகரித்து பிறப்பின் காரணமாக உனக்கு அந்த அருகதை இல்லை என்று வெளியேற்றும் போது, பிறப்பல்ல உன்னை தீர்மானிப்பது, நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று ஒரு கரம் உயர்த்தும் என்றால் அது போற்றுதலுக்குரிய கரம்தான். அது என்ன செய்யறான்? உடனே அங்கத நாட்டுக்கு அரசனாக்கிறான். அங்கத நாட்டுக்கு அரசனாக்குவதோடு அவன் சொல்கிறான், இனி அரசனோடு சண்டையிடலாம் இல்லையா, இப்போது அர்ஜுனனோடு சண்டையிடுறதுக்கு சொல்லு அப்படின்னு. அந்த குருக்களாக இருக்கக்கூடிய கிருபாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும் தான் சொல்கிறாங்க, அவன் உயர்த்தப்பட்டவனே தவிர பிறப்பால் உயர்ந்தவன் அல்ல. பிறப்பாலேயே அவன் சத்திரியனாக இருக்கணும், வில்வித்தை கற்றிருக்கணும், அவன்தான் அர்ஜுனனோடு போட்டியிட முடியுங்கிறாங்க. இது வெறும் வில்வித்தையுடைய பாடம் அல்ல நண்பர்களே. இந்திய சமூகம் எத்தனை பேருக்கு எத்தனை பொய் காரணங்களை சொல்லி அவர்களை கல்வி கற்க விடாமல் தடுத்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் அது. எவ்வளவு திறமைசாலிகள் இது போன்று ஏதேனும் ஒரு அடையாளத்தை சொல்லி சபையேற விடாமல், அங்கீகரிக்க விடாமல், பொது மேடைகளில் தோன்ற விடாமல் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. அங்கே மௌனமாக அமர்ந்தவன் கர்ணன் அல்ல, நீங்களும் நானும் தான் அமர்ந்தோம். நம் மூதாதையர்கள் தான் அங்கே அமர்ந்தார்கள். நீ உன் பிறப்பால் யாரோ அந்த வேலையை மட்டும் செய்ப்பா, நீ படித்து நீ வில்லேந்தி நீ ஒரு சத்திரியனோடு வில்லுக்கு நிகராக போட்டியிடக்கூடாது என்று எந்த தர்மம் சொன்னது? அதையே துரியோதனன் கேட்கிறான், கர்ணன் முன்னாடியே கேட்கிறான். இதே வித்தையை போற்றுகிற குருக்கராக இருக்கிற நீங்கள் இருவரும் சத்திரியர்கள் இல்லையே என்று கேட்கிறான். நீங்கள் சத்திரிய குருக்கள் தான், நீங்கள் பிறப்பால் சத்திரியரா என்ன? இல்லையே. ஆனால் நீங்கள் வில்வித்தை கற்றுக்கொண்டு குருக்களாக மாறும்போது யாரோ ஒரு கர்ணன் வில்வித்தை கற்றுக்கொண்டு போட்டியிடலாமே என்றால் அது கூடாது. கூடாது என்றதோடு அவர்கள் சொல்கிறார்கள், குருவை கேள்வி கேட்கக்கூடாது. நாம் முதல்ல செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா குருவிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும்.
நல்ல குரு என்ன செய்வார் என்றால் தன் மீது சுட்டப்படுகிற விரலை அவனை நோக்கியே திருப்புவார். இந்த கேள்வி எனக்கான கேள்வி அல்ல நண்பர்களே, நீ கேட்க வேண்டிய நபர் யார் என்று திருப்புவார். எதனால் உனக்கு இந்த கேள்வி உருவானது என்று சொல்லித் தருவார். அப்படின்னா நட்பினுடைய அடையாளமாக ஒரு கர்ணனை உயர்த்துகிறான். வாழ்நாளெல்லாம் அவமானங்களை பட்டு அவமானத்தாலேயே விளைந்து அவமானத்தை ஒவ்வொரு முனையிலும் சந்தித்து சந்தித்து சந்தித்த ஒரே வெற்றியாளன் யாரென்றால் கர்ணன் தான். ஏன்னா கர்ணனுக்கு எதுவுமே எளிதாக கிடைக்கல. பல நேரங்களில் கர்ணனை நாம் வாசிக்கும் போது நம்மில் ஒரு பாதியை நாம் பார்க்க முடியும். ஏன்னா கர்ணனுக்கு நடந்தது உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்தில் நடந்திருக்கும். உங்கள் பிறப்பால் துரத்தப்பட்டிருப்பீங்க, அங்கீகாரமின்மையால் துரத்தப்பட்டிருப்பீங்க. அரசனான பின்னாலும் கூட பீஷ்மராலேயே அவர் வஞ்சிக்கப்படுகிறார். உனக்கு படை தலைமை கிடையாது, நீ படை வீரர்களோடு ஒருவனாக போய் படையில் சண்டையிடலாமே தவிர படை தளபதியாக முடியாது என்று அவரை விரட்டுகிறார். அப்படின்னா நல்லா தெரியுது, தொடர்ந்து அவமானத்தை சந்தித்த கர்ணன் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் சொல்லுகிறான். அது தன்னுடைய வில்லால் பதில் சொல்லுகிறான். அறிவிக்கலை, சவால் விடலை, எதையுமே சொல்லலை. ஒரு நாள் யுத்தம், பீஷ்மர் இல்லாத ஒரே ஒரு நாள் யுத்தம் மகாபாரதத்தில் கர்ணன் யார் என்பதை உலகத்துக்கு சொல்லுகிறது. ஒருவேளை கர்ணன் அந்த தாயிடம் கொடுத்த சத்தியத்தை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் கர்ணன் வென்றிருப்பான். மகாபாரதம் எல்லாவற்றையும் சமநிலையோடு சம அக்கறையோடு ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைத்தது, என்ன கிடைக்கவில்லை, ஏன் கிடைத்தது என்பதை சமமாக வைத்து சமமாக பார்த்து சமமாக ஆராய்ந்து சொல்லுகிறது. சொல்லுவதோடு எல்லாவற்றினுடைய பிரச்சனையும் பேசுகிறது. கல்வி யாருக்கு அங்கீகரிக்கப்பட்டது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு அரசு கிடைத்தது, யாருக்கு அரசு கிடைக்கல, யார் எந்த தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும், அந்த தர்மத்தை அவர் மேற்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும், எல்லாவற்றுக்கும் கிளைக்கதைகள் கிளைக்கதைகள் கிளைக்கதைன்னு சொல்லிகிட்டே இருக்கு. மகா பெரிய வீரர்களான பாண்டவர்களும் கூட அஞ்ஞான வாசத்தில் தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் மறைத்து வைத்துவிட்டு சாமானியர்களாக உருமாறியவர்களாக தன்னுடைய எல்லா வித்தைகளையும் மறந்தவர்களாக வாழ்கிறார்கள். அது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஏதேனும் ஒரு சில ஆண்டுகள் அஞ்ஞான வாசம் வரத்தான் செய்யும். அந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய சுய அடையாளத்தை மறந்து, உங்கள் ஆயுதங்களை மறந்து, உங்கள் தோற்றத்தை மறைத்து கொண்டு வேறு ஆளாக வாழ வேண்டிய கட்டாயம்தான் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தெரியும், அவர்கள் இந்த அஞ்ஞான வாசத்தை அனுபவித்திருப்பார்கள். நன்றாக போய்கொண்டிருந்த தொழில் ஏதேனும் ஒரு சிறு தடர் வந்து வெளியே போய் தான் யார் என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வாழ்க்கை நெருக்கடி உருவாகிவிடும். அந்த நேரங்களிலெல்லாம் அவர்கள் சிறு பணிகள் செய்து கொண்டு, என்ன பணி செய்கிறார், அவ்வளவு பெரிய ஞானவானான யுதிஷ்டன் வெத்தலை மடித்து தரக்கூடியவராக மாறுகிறார். அவ்வளவு பெரிய வில்வித்தை தரக்கூடியவர் நடனம் கற்பிக்கக்கூடிய பெண்ணாக மாறுகிறார். அப்படின்னா உங்கள் அடையாளங்களை எல்லாம் விட்டு நீங்கள் கொஞ்ச காலம் அஞ்ஞான வாசத்தில் வாழத்தான் வேண்டும். ஆனால் அஞ்ஞான வாசம் முடிகிற நாளில் உங்கள் ஆயுதம் உங்கள் கைக்கே வரும், உங்கள் போர் உங்களுக்குரியதாகவே மாறும், எல்லோரும் வென்றார்கள். அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. என்ன அப்படின்னா, உங்கள் அஞ்ஞான வாசம் தற்காலிகமானது. இப்போது நீங்கள் மனச்சோர்வு கொள்ள வேண்டாம், இந்த அடையாளத்தை கண்டு கணிக்க வேண்டாம். மாறுவேடத்தில் நீங்கள் ஏதோ இன்னொரு தேசத்தில் வேறு அடையாளத்தில் வாழ்ந்தால் கூட பிரச்சனைகள் உங்களை விடாது. அங்கும் பிரச்சனை, அந்த அடையாளத்தை கொண்டும் வாழ முடியாது. அப்போ மகாபாரதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இது எல்லாமும் உங்களுக்கு உங்களுடைய முழு திறனை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்பது தான். நீங்கள் வெல்வீர்கள். எப்போது வெல்வீர்கள்? களம் தயாராகும் அன்று வெல்வீர்கள், அதுவரை காத்திருங்கிறாங்க. அப்போ ஒரு இதிகாசத்தை பயிலுகிறவர்கள் வெறும் கதையை படித்து வெறும் கதையை மனப்பாடம் செய்து கொண்டு அல்லது அந்த கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு போனால் அது ஒரு வகை வாசிப்பு. இன்னொரு வகை வாசிப்பு என்ன என்றால், இன்று நாம் நம் வாழ்க்கையில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்கே விடை தேடினால் விடை இருக்கிறதா என்றால் விடை இருக்கிறது. இன்று நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதிலும் குறிப்பாக முதுமையை எய்தியவர்களுக்கு பலருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நினைவு மறந்து விடுகிறது, நினைவு இல்லாமல் போயிடுது. சிலருக்கெல்லாம் நினைவு அழிந்து தன் சொந்த பிள்ளைகளை அடையாளம் தெரியாதவர்களாக போயிடுறாங்க. அதை மீட்பதற்காக மருத்துவமனை புதிய புதிய மருத்துவ உபகரணங்களை கொண்டு மருந்துகளை கொண்டு உங்களுடைய நினைவை மீட்க பார்க்கிறது. நினைவு மறத்தலை மகாபாரதம் பேசுகிறது என்றால் பேசுகிறது. யாருக்கெல்லாம் நினைவு மறந்திருக்கிறது? தீர்த்தாடனம் செல்கிறார் அர்ஜுனன். எதுக்காக போகிறார் அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட விதி இருந்தது. இவர்கள் எவர் பாஞ்சாலியோடு இருக்கிறார்களோ அப்போது அவர்களுடைய செருப்பு அந்த வீட்டினுடைய வெளியே இருக்கும்.
இதை வைத்துக்கொண்டு ஒருவருக்கு தெரியும் அண்ணனோ தம்பியோ உள்ளே இருக்கிறாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு. யுதிஷ்டர் அப்படி திரௌபதியோடு இருக்கும்போது அர்ஜுனன் ஒரு நாள் போயிடுறான். போனால் யுதிஷ்டர் திரௌபதியோடு பேசி கொண்டிருக்கிறார். அண்ணா, தவறுதலாக வந்துட்டேன். நம்முடைய ஒப்பந்தத்தின்படி யார் உள்ளே சகோதரர்கள் ஒருவர் இருந்தாலும் இன்னொருவர் வரக்கூடாது. இந்த திருமணம் செய்து கொண்டு அவளுடைய கணவனாக இருக்கிறான். அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, பப்ருவாகனன் அப்படின்னு பேர். இப்போ கூட நீங்கள் அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னா அந்த பப்ருவாகனனுக்கு கோவில் இருப்பதை பார்க்கலாம். இன்னொரு பெண்ணையும் பார்க்கிறார், உலுபி அப்படின்னு பேர். ஒரு நாக கன்னிகை, அவள் நாகலோகத்தை சேர்ந்த பெண். இந்த 2 பேரையும் பார்த்து 2 பேரோடும் பழகி இருவரோடும் வாழ்ந்த அர்ஜுனனுக்கு திடீர்னு நினைவு இழப்பு இல்லாமல் போயிடுது, மறந்து போயிடுது, எதுவுமே இல்லாமல். என்ன மறந்து போயிடுது அப்படின்னா, அந்த பெண்களை தான் காதலித்தோம், பழகினோம், அவர்களோடு வாழ்ந்தோங்கிற நினைவே இல்லாமல் போய் சுபத்ராவை தேடி இங்கே வந்துடுறான். இவனுக்கு தெரியலை, பப்ருவாகனன் பின்னால் அவனோடு சண்டையிடும் போது அவன் தன் சொந்த பிள்ளையோடு தான் சண்டையிடுகிறான்னு தெரியல. அப்படின்னா மகாபாரதம் நினைவு மறத்தலை மனிதனுடைய இயல்புகளாக அல்ல, மனிதனுக்கு இப்படியான ஒரு நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுது. நமக்கு நிறைய பேருக்கு நம்ம காலகட்டத்தில் என்னென்னா, சொந்த மனைவி மக்களே நினைவுக்கு வரமாட்டேங்கிறாங்க, அது வேறு பிரச்சனை. இது நினைவு மறத்தல் இல்லை. ஆனால் பப்ருவாகனனுடைய கதையில் அது ஆண்டுதோறும் அந்த விழாவை நான் பார்த்திருக்கிறேன், கவுஹாத்தியில் நடக்கு. அங்கே போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அந்த பப்ருவாகனன் அர்ஜுனனை வெல்கிறான். இந்த அர்ஜுனனுடைய தீர்த்தாடனம்னு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஊராக போகிற இந்த பயணத்தின் இடையில்தான் எல்லா இன்று இருக்கக்கூடிய அத்தனை புனித இடங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரத்துக்கு வந்தான், மதுரைக்கு வந்தான், அல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லா கதைகளும் இந்த தீர்த்த யாத்திரைக்கு இடையில் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மகாபாரதம் பேசுகிற கருப்பொருட்கள் அது தன் காலகட்டத்தை சேர்ந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்போ எழுதப்பட்டது இன்னும் துல்லியமான கால கணக்கு இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தை சேர்ந்த விஷயத்தை பற்றி மட்டும் மகாபாரதம் எழுதலை. மாறாக அந்த காலகட்டத்தில் நடந்த சில குறிப்பிட்ட விஷயங்களையும் சொல்கிறது, எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒன்றையும் சொல்கிறது. அந்த எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக இருப்பது தான் நீதி, நீதி உணர்வு, தர்மம், சத்தியம் என்ற ஒன்று. சட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சட்டம் அமெரிக்காவுக்கு சென்றால் அமெரிக்க சட்டமாக மாறாது, அமெரிக்காவிற்கு வேறு சட்டம், ஒவ்வொரு நாட்டிற்கும் சட்டம் வேறு. ஆனால் தர்மம் வேறு வேறு தர்மம் அல்ல. இந்தியாவிற்கு ஒரு தர்மம், அமெரிக்காவிற்கு தர்மம் என்றெல்லாம் இல்லை. இங்கே என்ன தர்மமோ அது சர்வதேசத்துக்கும் உரிய தர்மம் தான். அதிலும் தர்மத்திற்கு இத்தனை சாத்திரங்களை உருவாக்கி இந்த தர்மத்தை அறமாக மாற்றி இந்த தர்மத்தை எப்படி நாம் பயில வேண்டும் என்று எல்லோருக்கும் தர்மத்தினுடைய உபதேசங்களை செய்த ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியாவில் தான் இவ்வளவு தர்ம சாஸ்திரங்கள் இருக்குது. புத்தருடைய முதல் உரையே தர்மத்தை குறித்த உரை தான். புத்தர் உரையாற்றுகிற அதிலும் சாரநாத்தில் பேசின அந்த முதல் உரை தர்ம சக்கரத்தை சுழற்றுவதை பற்றியது தான் அவருடைய முதல் உரை. அவர் தர்மத்தினுடைய அடையாளமாகத்தான் தன்னுடைய வாழ்வையே சொல்லுகிறார். அப்படின்னா தர்மம் எல்லா இந்திய சமயங்களாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பொதுவாக பின்பற்றப்பட்ட மாறாத உண்மைகளினுடைய அடையாளமாக சொல்லுது. தர்மத்தில் சில தர்மங்கள் எல்லாம் கைவிடப்படலாம், ஆனால் இல்லாமல் போய்விடாது, மறைந்து விடாது. அது மீண்டும் தன்னுடைய பொலிவோடு, மீண்டும் அறத்தோடு, மீண்டும் உத்வேகத்தோடு வருங்கிறத சொல்லுது.